ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். நல்லா மொறுமொறுன்னு தோசை சுட்டு இந்த மாதிரி கமகமான ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா 2 தோசை சாப்பிட்றவங்க 4 சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது 5 பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு இதில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு கொத்தமல்லி இலை அப்படியே எடுத்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்க அப்படின்னா ஃபுல்லாக சுண்டிடும். இப்போ பாருங்கள், நம்ம வதக்க அது அப்படியே கம்மியாயிட்டே வருது அது குவான்டிட்டி. கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வதங்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 இன்ச் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துனிங்கனாவே போதும். நம்ம புளியும் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டிங்கனாவே போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போ சேர்க்க வேண்டியது கிடையாது. தண்ணியும் நம்ம இப்போ வேண்டாம். அரைக்க தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக எப்பவும் சேர்க்குற மாதிரி தான் கடுகு வரமிளகாய் சேர்த்து தாளித்து நான் இதில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பத்து கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். ரச சாதத்து கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மில்லட்ஸ் தோசை கூடயுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.